அண்ணே 10 லட்சம் பட்ஜெட்ல சன்ரூஃபோட கார்ஸ் ஏதாச்சும் இருக்கானே? எலக்ட்ரிக் சன்ரூஃப் லக்ஸுரி கார்ஸ்ல மட்டும் இருந்த காலம் போய் இப்போ பட்ஜெட் கார்ஸ்ல நிறைய கார்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸ்பெஷலா 10 லேக்ஸ் பட்ஜெட்லயே உன்னால இன்னைக்கு தேதியில 5 கார்ஸ்ல வாங்க முடியும்டா தம்பி. அப்படியா? என்னென்ன காருனே? மோஸ்ட் அஃபோர்டபுள் லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிற கார் வந்து டாட்டாவோட ஆல்ட்ராஸ் தான். XMS அப்படிங்கிற வேரியன்ட் 7.45 லேக்ஸுக்கு எக்ஷோரூம் பிரைஸ்ல இன்னைக்கு தேதியில நம்மளால ஒரு சன்ரூஃப் காரை வாங்க முடியும். ஒரு 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கின ஒரு பிரீமியமான ஹேட்ச்பேக், 5 பீப்புளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஹேட்ச்பேக். பெட்ரோல், டீசல் அண்ட் சிஎன்ஜி வேரியன்ட்ஸ்லயுமே உனக்கு சன்ரூஃப் வந்து அவைலபிளா இருக்குடா தம்பி. மோஸ்ட் அஃபோர்டபுள்ல செகண்ட் பிளேஸ்ல என்ன காரணே இருக்கு? செகண்ட் பிளேஸ்ல மைக்ரோ எஸ்யூவி கேட்டகரியில இருக்கக்கூடிய நம்ம ஹுண்டாயோட எக்ஸ்டர் தான்டா தம்பி. SX 1.2 மேனுவல் பெட்ரோல் வேரியன்ட்ல 8.23 லேக்ஸ் எக்ஷோரூம் பிரைஸ்லயே அவைலபிளா கொடுக்குறாங்க. இதோட பிளஸ் பாயிண்டே 5 பீப்புள் நல்லா கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். ஸ்பெஷலா ஹைட்டான பர்சன்ஸ் கூட உள்ள நல்லாவே உட்காரலாம். ஃபீச்சர் ரிச்சாவும் இருக்கும். முக்கியமா 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜினோட வருது. ரிஃபைன்டான ஸ்மூத்தான ஒரு ரிலையபிளான இன்ஜினோடையும் வரக்கூடிய ஒரு கார் தம்பி. என்ன இதே மைக்ரோ எஸ்யூவி கேட்டகரியில இன்னொரு கார் இருந்துச்சே, அது கூட இப்ப சேல்ஸ் டாப்பா வந்துச்சேனே. நம்ம டாட்டாவோட பஞ்சு தான். கடந்த ஒரு சில மாசமா இந்தியாலேயே சேல்ஸ் டாப்ல இருக்கக்கூடிய கார்னா அது டாடா பஞ்சு தான்டா தம்பி. அதுலயுமே அக்கம்ப்ளிஷ்டு எம்டி சன்ரூஃப் வேரியன்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னு சேல் பண்றாங்க. அது 8.34 லேக்ஸ் எக்ஷோரூம் பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு குட்டி காரை நல்ல சேஃபஸ்ட் காரா ஆக்க முடியும்னா அது நம்ம டாட்டாவால தான் முடியும். இதோட ஹை சேல்ஸுக்கு காரணமே இதோட லுக்ஸ், டிசைன் தான் ரொம்பவே நல்லா இருக்கு. எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நல்ல கிரவுண்ட் பிரசன்ஸும் இருக்கு. ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸும் இருக்கிறதுனால பேட் ரோட்ஸை ஈஸியா டேக்கிளும் பண்ண முடியும். 4 பீப்புளுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு குட்டி எஸ்யூவிடா தம்பி. இன்னொரு 2 கார் சொன்னீங்களே, என்னென்ன கார்னு? நம்ம ஹுண்டாயோட i20 தாண்டா தம்பி. ஸ்டைலிஷான ஒரு ஹாட் ஹேட்ச்னு சொல்லலாம். 5 பீப்புளுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய கார். ஓரளவுக்கு லீனியர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 1.2 லிட்டர் பெட்ரோல் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்ல கிடைக்குது. அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற வேரியன்ட் 8.73 லேக்ஸ் எக்ஷோரூம் பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேரியன்ட்ல இருந்தே நமக்கு அவைலபிள் இருக்கு. இதோட i20 N-line பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் இருக்கு இல்லையா, 1 லிட்டர் டர்போ இன்ஜினோட வரக்கூடிய கார். நல்ல பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். அந்த கார்லயுமே சன்ரூஃப் வேரியன்ட்ஸ் அவைலபிள் இருக்குடா தம்பி. நீங்க சொன்ன கார் எல்லாமே ஹேட்ச்பேக்ஸ், குட்டி எஸ்யூவிஸ். இதை விட பவர்ஃபுல்லான இன்ஜினோட வரக்கூடிய கார் ஏதாச்சும் சன்ரூஃபோட இந்த பட்ஜெட்ல இருக்கானே? காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல கம்பீட் பண்ணக்கூடிய நம்ம மஹிந்திரா XUV 3XO தான்டா தம்பி. MX2 Pro அப்படிங்கிற வேரியன்ட் இருக்கு. பேஸ் வேரியன்ட் MX1, இதுக்கு அடுத்த வேரியண்டான இந்த வேரியன்ட்லயே சன்ரூஃப் கொடுக்குறாங்க. இதோட எக்ஷோரூம் பிரைஸ் பார்த்தோன்னா 8.99 லேக்ஸ் வருது. இந்த பிரைஸுக்கு தி மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜினோடையும் வரக்கூடிய காருன்னு சொல்லலாம். 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் வேரியண்டோட உனக்கு அவைலபிள் இருக்கு. பிளஸ் ஒரு ஹியூஜ் லிஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸோட ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் மோர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த காருமே உனக்கு அவைலபிள் இருக்குடா தம்பி. அட சூப்பர்னே. அட காரை பற்றி பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணே.